ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 4:17 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் பரலோக குடியுரிமை பெற்றவர்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நாம் இதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அங்கு செல்லும் வரைக்கும் பாடுகளும் உபத்திரவங்களும் மாறி மாறி வரத்தான் செய்யும். ஆனால் அவைகள் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் நம்மை கர்த்தருக்குள் பலப்படுத்துகிறது. புதிய புதிய ஆவிக்குரிய பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை கிட்டி சேருகிறோம். சங்கீதம் 119, 67, 71 தாவீது ராஜா, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய உபத்திரவத்திற்கு முடிவே இல்லையா? எப்பொழுது இந்த உபத்திரவங்கள் முடியும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறீர்களா? அதி சீக்கிரத்தில் உங்களுடைய உபத்திரவங்கள் நீங்கிவிடும். நீங்களும் கூட தாவீதை போல நான் உபத்திரவப்பட்டது நல்லதென்று ஒரு நாளிலே சொல்லுவீர்கள். சங்கீதம் 22, 24 இப்படியாக சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உபத்திரவப்படும் போது ஆண்டவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். அவர் நம்முடைய தகப்பன், அவருடைய பிள்ளை. நீங்கள் கஷ்டப்படும் போது அதை அற்பமாக நினைக்க மாட்டார். ஓடோடி வந்து உதவி செய்வார். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். எதற்கும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கும். அப்போஸ்தலர் 12:5 நாம் வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது ராஜா பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் போடுகிறார். 4 அடுக்கு காவல், வரிசைக்கு 4 போர் சேவகர்கள். பேதுருவின் கைகள் சங்கிலியினால் கட்டப்பட்டு அதை 2 போர் சேவகர்கள் பிடித்து கொண்டு காவல் காக்கிறார்கள். வெளியே சபையார் பேதுருவுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுகிறார்கள். ஏரோது குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் இரவு கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலைக்குள் வந்து பேதுருவை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்து விடுகிறார். கொஞ்ச நேரம் கழித்துதான் பேதுருவுக்கு நடந்தது உண்மை சம்பவம் தான் என்று புரிய வருகிறது. பேதுரு யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வருகிறான். அங்கே அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ரோதை என்ற பெண்மணி பேதுரு வந்துவிட்டார் என்ற செய்தியை சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருடைய உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். சபையாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கும்படி செய்வார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் கர்த்தர் நமக்கு அனுமதித்த சமயம் வரைக்கும் தான் இருக்கும். அது நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தை ஜெயித்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா உபத்திரவங்களும் அதி சீக்கிரத்தில் நீங்கும்படி நீர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை நீர் திடப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, பேதுரு சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்ததை சொன்னது யார்? ஏ மரியாள், பி ரோதை, சி யோவானின் தாய், டி மார்த்தாள். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.